சண்டே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சுங்க. திங்ஸ் எல்லாமே சிக்கன் அந்த மாதிரி பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அரிசி ஊற வைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பையன் வந்து பசங்க 2 பேருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் சிக்கன் 65க்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் சித்தி வந்து பாத்தீங்கன்னா அது பிரியாணிக்கு போற சிக்கன் எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அப்புறம் 2 பேருமே சேர்ந்து பிரியாணி வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65க்கு வந்து ஊற வச்சிருந்தால அதையும் எடுத்து பொரிச்சிட்டு அப்புறம் பிரியாணியும் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஃபேமிலியா உட்காந்து முட்டையும் அவிச்சுக்கிட்டு ஆனியன் ரைத்தா பண்ணிட்டு சிக்கன் 65 அப்புறம் பிரியாணி எல்லாம் வச்சு சூப்பரா எல்லாரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். கொஞ்ச நேரத்துல சரியான காத்துங்க, சூறாவளி காத்து மாதிரி நல்லா மழை வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே செம்மையான மழை வந்துருச்சு. நல்லா பிரியாணி சாப்பிட்டதுக்கு அதுக்கும் நல்ல மழையில ஒரு ஆட்டோங்க. செம்ம குளிராவும் இருந்தது. இந்த மழை செம்மையா என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.